ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள். தம்பி இன்றைக்கி ஃபஸ்ட் டே கொண்டு போய் நான் ஸ்கூலில் ப்ரீகேஜி சேர்க்க போகிறேன். அதுக்காக தான் கிளம்பிட்டோம். 5 தேங்காய் உடைக்கணும்னு சொன்னாங்கங்க. அதுக்காக தான் 5 தேங்காய் 5 சாமிக்கு உடைச்சா நமக்கு பிள்ளைங்களுக்கு படிப்பு நல்லா வருமா, சாமி கூடயே இருப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் எல்லாம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டே ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணியாச்சுங்க. ஸ்கூல் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் கண்டிப்பாக காமிக்கிறேன். இது ஃபஸ்ட் டே ஸ்கூலோட லோகோங்க. இல்லை ஸ்கூல் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக பொம்மைங்க. நான் கூட தம்பியை விட போகிறப்ப ரொம்ப அழுவான் அப்படின்னு தான் நினச்சிட்டு போனேன். விட்டுட்டு எப்படா வருது அப்படின்னு நினச்சேன். இவன் இங்கே இருக்க பொம்மை பலூன்லாம் பார்த்து ரொம்ப குஷி ஆகிட்டாங்க. இங்கே பாருங்கள், எவ்வளோ நேரமாக அந்த ஜிராஃபி இந்த லயன்லாம் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான். எல்லாத்தையும் புதுசாக பார்க்குற மாதிரி பசங்க பார்த்தாங்க. ரொம்ப ஜாலி ஆகிட்டாங்க. அவன் இங்கே போயிட்டு பிள்ளைங்க கூடலாம் ஜாலியாக இருந்துக்கிட்டு அங்கே பாருங்களேன். நான் ஆனால் ரொம்ப பயந்துட்டு தாங்க கூப்பிட்டு போனேன். ஏன்னா இவன் எங்கேயுமே எங்களை விட்டுட்டு இருக்க மாட்டான். ஆனால் என்ன பண்ணால், இந்த மாதிரி கிளாஸ் ரூம்குள்ளே கூப்பிட்டு போனோடனே பிள்ளைங்க விளாட்றத பார்த்து விளாண்டாங்க. ஆனால் சுற்றி எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தான். நாங்கள் எங்கே நிற்கிறோன்னு பார்த்துக்கிட்டே இருந்தான். அது ஒன்று எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. நாளைக்கு கொண்டு போய் விட்டா அவன் கண்டிப்பாக அழுவான்னு நினைக்கிறேன். இதில் ஒரு காமெடி நடந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், அவனே அழுவாமல் தான் ஸ்கூலுக்கு வந்தான். ஆனால் அந்த ஸ்கூல்காரங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஒரு பொம்மையை ஒன்று வச்சு விட்டு பிள்ளைங்களெல்லாம் பயமுறுத்தி விட்டு வர பிள்ளைங்களெல்லாம் பயமுறுத்தி அழ வச்சிட்டாங்கங்க. இப்படி என் பையனும் அழுதுட்டாங்க அந்த பொம்மையை பார்த்துட்டு. அப்புறமே சமாதானம் பண்ணி ஒரு வழியாக உள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸையும் ஷேர் பண்ணுங்கள்.